ഓ ഇവരുടെ വീട്ടിലുള്ള ആൾക്കാർ തന്നെയാ. ആ ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ വന്നാണ്. நான் சொல்றது கேளு. அவங்க முன்ன மாதிரி இல்ல. ரொம்ப மோசமானவங்க ஆயிட்டாங்க. எதுக்கு வீணா வம்பு? வரப்பா. தெரியாதுல என் வழி ചിലപ്പോ മറ്റേതായിരിക്കും. ഭയങ്കര അട്രാക്റ്റീവ് കളറല്ലേ? ആ ഭയങ്കര മറ്റേ ഇതുപോലത്തെ കളറ് അല്ലേ? അയ്യോ பயபக்தியா இருக்கணும். இப்படி பஜாரித்தனம் பண்ணக்கூடாது. மொத்தத்துல பொம்பளையா இருக்கணும். You know one thing, anger is the cause of all miseries. One should know how to control it. Otherwise, life will become miserable. Try to understand that. Education. Last but not least, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ഓ രണ്ടും പറഞ്ഞു. ഓൾറെഡി കാണിച്ചില്ലേ? அந்த பொண்ணு நிஜமாவே லவ் பண்றாப்பா. அப்படியே சேர்த்து எடுத்துற வேண்டியதான். சரி ஒரு நல்ல ஐடியா கொடு. உடனே ஐடியா கொடுத்தானே ஐடியா பண்ணியா? அவன் என்ன ஐடியா கொடுத்துருப்பான். அவன் தான் செத்துட்டானே. ஐடியா பண்ணி செத்துட்டானா? எப்படி? கள்ளச்சாராயம் குடிச்சிருக்கான். அதுல என்னத்த கலந்தாங்களோ அவன் மட்டும் இல்ல நம்ம ஊர்ல 18 பேர் மேல செத்து போயிட்டாங்க. ஐடியா நம்ம ஊர்ல கள்ளச்சாராயமா? ஆமா நீ 2 வருஷம் ஊர்ல இல்லையா? அவனுக்கு குளிர் விட்டு போச்சு. ஃபைட் ஆனா இது. மனமகிழ் மன்றன்ற பேர்ல பொம்பளைங்களை கூட்டி கொடுக்கறது, அப்புறம் சூதாடுறது, இப்படி எல்லா அக்கிரமமும் நடக்குது. நம்ம ஊர்ல எவனுக்கு அவ்வளவு தெரியும்? தெரியும் கிடையாது. எல்லாம் உன் வீட்டுலதான். எல்லாத்துக்கும் காரணம் உன் சித்தப்பா பசங்க தான். தம்பிங்க ஆச்சுன்னு உங்க அப்பாட்ட சொல்றதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லாம் அது உனக்கு தைரியம் தான். சும்மாறா. உன்னால ஊரை விட்டு போன பசங்க மறுபடியும் வந்து இங்க அட்டாச் பண்றாங்க தெரியுமா? ഇവരുടെ വീട്ടിലുള്ള ആൾക്കാർ തന്നെയാ. ആ ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ വന്നാണ്. நான் சொல்றது கேளு. அவங்க முன்ன மாதிரி இல்ல. ரொம்ப மோசமானவங்க ஆயிட்டாங்க. எதுக்கு வீணா வம்பு? வரப்பா. தெரியாதுல என் வழி അല്ല അത് മുന്നത്തെയാണ് എനിക്ക് കാണിക്കുന്നത്. അല്ലല്ല ഇപ്പഴത്തെ കട്ടാക്കിയോടെ കട്ടാക്കിയ പോലെ ഉണ്ടായിരുന്നു. പെട്ടെന്നല്ല കാണിച്ചത്. പറയാൻ പറ്റില്ല. പണ്ടത്തെ കട്ടിങ്ങാലേ കൂടെ. അല്ല പക്ഷെ ശരിക്ക് സിനിമ അങ്ങനെയാണെന്ന് തോന്നുന്നു. ഞാൻ സെർച്ച് ചെയ്തപ്പോ 3 മണിക്കൂർ എന്തോ ഉണ്ടായിരുന്നു. പക്ഷെ ഈ പ്രിന്റ് ഇപ്പൊ എല്ലാ സ്ഥലത്തും അവൈലബിൾ ഉള്ളൂ. 2 മണിക്കൂർ 52 മിനിറ്റ്. ലാഗ് വരുത്തണ്ടാന്ന് கள்ளச்சாராயமா காய்ச்சறீங்க? ഭയങ്കര പവർ ഉണ്ട്. மனமகிழ் மன்றம்னு மாமா வேலையா பண்றீங்க? எந்த குடும்பத்துல பிறந்து என்ன வேலை செய்றீங்க? இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க பார்த்த இடத்துல எல்லாம் அடிப்பேன். எது பார்த்த இடத்துல அடிப்பீங்க? பார்த்த இடத்துல. இவரு நண்பர் அழகாப்புரி அழகேஷன். அமைதி அமைதி. அழகாப்புரி அழகேஷன் திறப்பாரு. கண்ணை மூடும் போது நீங்க இருக்கணும், திறக்கும் போது இருக்க கூடாது. அதுதான் படையப்பா. படையப்பா உன் ஸ்டைல் இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. மறுபடியும் உன் ஸ்டைல காமிச்சேன்னு வச்சுக்க. அப்பதான் எல்லாரும் பயப்படுவாங்க. ஆமாங்கற. ഓ ഇതൊക്കെ അവിടെ ഒരാളുടെ ഇൻട്രസ്റ്റ് ആയിട്ടുണ്ട്. പക്ഷെ ഇവിടെ ആണെങ്കിൽ രജനി സാറിന് കൂടുതൽ നോക്കുന്ന അവിടെയാണ്. படையப்பா இதை விட்டா உனக்கு வேற சான்ஸே கிடைக்காது. அந்த பொண்ணு இப்ப வந்து உன்கிட்ட பேசும். உன் லவ்வ பத்தி அந்த பொண்ணுகிட்ட சொல்லு. அவங்களுக்கு சம்மதமானு கேட்டுக்க. அப்படி சம்மதம்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, அந்த பொண்ணை கட்டி புடிச்சு உதட்டுல நச்சு நச்சு நச்சுன்னு முத்த கொடுக்குற. எப்பா கண்ணா கரெக்டா செஞ்சிருவீட்ல? சொதப்பிடாதப்பா, நாங்க ஒழிஞ்சுக்கிறோம். அண்ணன் படையப்பா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? போய் என்னன்னு கேளுங்களேன். ஐயோன்ற அளவுக்கு இது ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப சாதாரண மேட்டர். நான் எதுக்கு போய் பேசணும்? எனக்கு பயப்படுங்க. நீங்க பயப்படுறத பார்த்தா உங்க மனசுக்குள்ள ஏதோ தப்பான எண்ணம் இருக்கிற மாதிரி. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. யார் சொன்னா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அப்ப போய் தைரியமா பேசுங்க. போங்க. அண்ணன் வெயிட் பண்றாருல்ல. തെന്നാലിന് മറ്റേ അസിസ്റ്റന്റ് അവരല്ലേ അത്? ആണോ? അവിടെ കള്ളിഷട്ടിട്ട് അസിസ്റ്റന്റ് ഡോക്ടർ മറ്റേ എന്താ ആണോ? ആ പക്ഷെ മനസ്സിലാവുന്നില്ല.
ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்களா? ஒண்ணும் இல்லை. அப்படின்னா நான் போட்டுங்களா? വരുന്നില്ല, കാണുന്ന സമയത്തൊന്നും വായിൽ വരുന്നില്ല, ഫ്രീസ് ആയി പോണം. ഇത് എങ്ങനെ ആണല്ലേ, ഉണ്ട്. என்னப்பா எவ்வளவு சொன்னோம்? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னோம்? எப்ப சொன்னீங்க? எப்ப போடுங்க? அம்மா எப்ப சொன்னீங்க? படையப்பா, நாம இந்த பக்கமா வந்துட்டு இருந்தோமா, அப்ப அந்த பொண்ணு பூ கூட வந்துட்டு இருந்தா எல்லாத்தையும் நான் முதல்ல சொல்ல முடியாது. படையப்பா, டேய் அதை எடுத்துக்குடா. என்னது இது? லவ் லெட்டர். அந்த பொண்ணு கொடுத்துச்சா? நீ தான் கொடுக்கணும். எழுது எழுது. எழுதுதா? ஆமா, இப்படி நீ எழுது. இப்ப பாரு எப்படி டக்கு 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 டக்குன்னு அவுத்துற. ஆமா, இப்ப டக்கு டக்குன்னு சொல்லு, நேரா வந்தா கோட்டை விட்டு சொல்லு. ഓ, പക്ഷെ പറയുന്നില്ല ആ ഡയലോഗിൽ എന്താന്നുള്ള. ഇല്ല. ഇനി സ്കോറ് മാത്രമേ ഉള്ളൂ, ഇനി അറിയില്ല കേട്ടോ. സ്കോർ കാണിക്കുന്നില്ല. പക്ഷെ ചിലപ്പോ ഉണ്ടാവും, പാട്ടുണ്ടാവും. നമ്മളെ വേറെ ഏതൊരു സിനിമയിലകത്ത് ഉണ്ടായിരുന്നല്ലോ ഇതുപോലെ റമൻ സാർ ചെയ്തതിന്റെ അകത്ത് ഇങ്ങനെ കുറച്ച് കാണിച്ച് പിന്നീടാണ് ആ പാട്ട് കാണിക്കുന്നത്. இப்படிக்கு உன் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கும் படையப்பன் என்கிற ஆறு படையப்பா. അല്ലേ? கிழிஞ்சிட போகுது. கொண்டு போய் கொடுத்துருவா. நானா? இல்லம்மா, நீயே கொடுத்து. நானே கொடுக்கணும். நானா லவ் பண்றேன், நீ தான் லவ் பண்ற, என்னால முடியாது. நீ நண்பா எவ்வளவு உதவி செய்ய மாட்டியா? சரி வா. நாளை கிருத்திகை இல்ல? அம்மா இருக்கு என்ன? நாளை கிருத்திகை, முருகனுக்கு உகந்த நாள். நாளைக்கு கொடு. வர இது நல்ல நாள் பாக்குறது எல்லாம் போயிடுச்சு. லவ்மா நல்வாழ்க்கையின் ஆரம்பம், அஸ்திவாரம். இதுக்கு நல்ல நாள் பார்க்க கூடாதா? இப்ப மட்டும் பேசுவாமா, நீ வாமா. இப்ப மட்டும் பேசுவேன். தவிட்டு நிறைய வைங்க, அப்பதான் 4 பட்டி பால் ஜாஸ்தி கறக்க. என்ன மணி நீ சுவாகமா நிக்கிற? இப்படியானா? தேவையில்லாத வேலையாங்க. இங்கதான் இருக்கிறாங்க. அம்மனே, உங்க கிட்டதான் ஒரு சந்தேகம் கேட்கலாம்னு வந்தனுங்க. என்ன? இந்த பாம்பு பொத்துக்குள்ள கைவிட்டா கடிச்சிடாதுங்களா? எது? அதானுங்க, உங்க முன்னாடிதான் பாம்பு பொத்துக்குள்ள கைவிட்டாரு பட்டையப்படுற, கடிக்கலீங்களா? அது அவரே போய் கேட்டுக்குங்க. அதுக்குன்னு கேட்டா போகுதுங்க, வர்றனுங்க. ஓ, ஃபுல் ரெட்டிലാണ്. சிவப்பு கலர் பார்த்தா இந்த காடிக்கு பிடிக்காதுமா, நீங்க உள்ள போடுங்க. ஷட் அப். மாட்டுக்கு பிடிச்ச கலர்லாம் என்னால போட முடியாது. எனக்கு பிடிச்ச கலர் தான் போட முடியும். போய் வேலைய பாரு. ഓ, മറ്റേ ഭയങ്കര അട്രാക്റ്റീവ് അങ്ങനെ കളർ ഉണ്ടാവുമല്ലേ? ചിലപ്പോ ഉണ്ടാവും തോന്നുന്നു. உள்ள போடுமா. നമ്മൾ മറ്റേ ഇവിടെ നാഷണൽ പാർക്കിലൊക്കെ പോകുമ്പോൾ പറയില്ലേ കുറച്ച് ഫ്രണ്ട്ലി കളർ ഇടാൻ വേണ്ടിട്ട്, അതെ നേച്ചർ കളർ. നേച്ചർ ഫ്രണ്ട്ലി കളർ. ചിലപ്പോ മറ്റേതായിരിക്കും ഭയങ്കര അട്രാക്റ്റീവ് കളർ. ഭയങ്കര മറ്റേ ഇതുപോലത്തെ കളർ അല്ലേ? അയ്യോ. ഓ, ഓൺ ടൈം ആണല്ലോ. രണ്ടാമത്തെ പ്രാവശ്യമല്ലേ വരുന്നേ? മറ്റേ ഫൈറ്റും കാണിച്ച അതിന്റെ ഇടയില്. ഇപ്പൊ ഒന്നുകൂടി ഇൻട്രസ്റ്റ് ആയി. രണ്ടുപേരും എപ്പോഴും ഉണ്ടാവാൻ രണ്ടുപേരും ഇൻട്രസ്റ്റ് ആയി. ഫുൾ സ്റ്റൈലല്ലേ കിട്ടുന്നടക്കം. ഓ, രണ്ടുപേരും ഓരോ ഫ്രെയിമില് കാണിച്ചിരിക്കുന്നു. என்னோட லெட்டர் கொடுத்தியா? எங்க அன்புள்ள மாடு வெட்டிடுச்சா? சரி, இப்ப கொடுத்துரு. நான் கொடுத்துறேன். யார் சொல்லி கொடுக்குறேன்? நான் கொடுக்குறேன். ஓ, எம்பேடா படையப்படா, என் காதலிடா. அதான்பா, நீ கொடுத்தேன்னு சொல்லி நான் கொடுத்துறேன். சரி, கொடுக்கும்போது முருகன் நினைச்சு கொடு. கொடுக்கும் போதுடா. என்ன படையப்பா, வீட்டுக்குள்ள வாப்பா. இதை வந்துட்டேன். സ്റ്റൈലിലാണ് എല്ലാം ചെയ്യുന്നത്, നടക്കുന്ന ഓടുന്നൊക്കെ. படையப்பா உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்க சொன்னாப்ல. என்ன? அது வேற ஒண்ணு இல்ல, நல்ல விஷயம் தான். ஒரு நிமிஷம் தம்பி, காப்பி கொண்டா. எல்லாம் நல்லபடியா நடக்கணுமாப்பா. ലവ് ഇസ് ഐ ഇതേ തന്നെ പറഞ്ഞത് അവന്റെ തന്നാലിലുള്ളത്. ரொம்ப நன்றிப்பா. என்ன மாமா இது போய் கலங்கிட்டு? நீலாம்பரி தான்ப்பா என் உயிர். அவளுக்கு ஒண்ணுனா என் உயிருக்கு, அதுக்காக அப்படி சொன்னேன்.
என்னங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க உட்கார் சாமி. ஏதோ மறந்துட்டேன். ശരിക്കും അമ്മയുടെ ബ്രദറും அது எப்படி நீங்க பாம்பு போத்துக்குள்ள கையிட்டு பாம்பை புடிச்சீங்களா கடிச்சதா മുറച്ചെടുക്കാനാണ്. நீங்க உட்காருங்க. പക്ഷെ എനിക്ക് അറിയില്ലേ പരസ്പരം. ഇല്ല ഇല്ല ചെറുപ്പത്തിൽ കളിച്ചിട്ടുണ്ടെന്ന് പറഞ്ഞു. രണ്ടുപേരും പുറത്തു നിന്നു. நல்லா போய் போய் மாப்பிள்ளை கூப்பிடல. நீ வேற உட்காருப்பா என்ன எல்லாத்துக்கும் நொடு நின்னுட்டே இருக்கிற. ஆமா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. அப்புறமா பொண்ணு வீடு சைடுல இருந்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்யணுமான்னு அம்மா கேட்க சொன்னாங்க. என்னப்பா இருக்கு ஸ்பெஷலா? பொண்ணை மட்டும் அனுப்பிச்சா போதும் அதான் ஸ்பெஷலு. ഓ அதுக்கப்புறம் எல்லாம் ഇപ്പൊ കല്യാണം കഴിക്കാൻ പോണം. பிரகாஷ், புது ഇവ- பக்கம் അവര് ആ പെങ്ങള് നാസറായിട്ടാണല്ലോ അല്ലെ? நல்லா இருக்கு இந்த இடம் சீட் ഓ അങ്ങനെ ഒരു പ്ലാൻ വരും. பணக்காரன் காத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்க என்னாச்சு? இல்லைங்களே ஓடினா குறுக்க பேசிக்கிட்டு இருக்க. அவனுக்கு எப்பவுமே ஞாபகம் மறதி ஜாஸ்தி. ஏன் தம்பி நீ நிச்சயதார்த்த ட்ரெஸ் பார்க்கணும்னு சொன்னீங்க போய் பாத்தியா? அது நேதே பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா அது ஏன் ட்ரெஸ்ப்பா? உன் ட்ரெஸ் போய் பாரு. பாத்துறேன்னு சொல்றேன்லப்பா. அரசியல போவாதான்னு சொன்னா அறிவு கம்மி அடிச்சிடறான். ആ അതന്നെ. அப்பதானே தெரியும். സംസാരിക്കാനാണോ? சரி 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 படைப்பா ஒரு சின்ன ட்ரெஸ் விஷயம் வந்துடுறேன். நீங்க வந்து ഒഴിവാകുന്ന എല്ലാരും. என்ன அட உட்காருங்க தம்பி எத்தனை வாட்டி நிப்பீங்க? அவன் ஒரு தடவை അച്ഛന് ഭയങ്കര ഇഷ്ടമാണ് ഇവിടെ. ആ ആ ആ. நான் கேக்குறேன்டா, அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. കാരണം പടയപ്പൻ എല്ലാവർക്കും ഇഷ്ടമാണ് ആ ആ സംഭവം. ഇവിടെ ഒരു മറ്റേ ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ ആണല്ലേ? ഫുള്ള് നോക്കി ആ ആ നോക്കിക്കൊല്ലു. how are you ஃபைன். കണ്ണ് അന്വേഷണം. ഓ எதுக்கு வேலைக்காரங்களுக்குலாம் மரியாதை கொடுக்குறீங்க உட்காருங்க ഓ என்ன நிக்கிற குடிச்சிட்டு போ காபி. ശരിക്കും ഇവിടെ പെണ്ണാണല്ലോ അല്ലേ? അല്ലേ? അയ്യോ വീടുകൊട്ടിക്ക് you such a man ആ தப்பு மேலதான் இருக்கு. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பொம்பளைன்னா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது, அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், இப்படி கத்தக்கூடாது, பயபக்தியா இருக்கணும், இப்படி பஜாரித்தனம் பண்ணக்கூடாது. மொத்தத்துல பொம்பளையா இருக்கணும். You know one thing, anger is the cause of all miseries. One should know how to control it. Otherwise, life will become miserable. Try to understand that. എഡ്യൂക്കേഷൻ. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ഓ Dialogue. രണ്ടും പറഞ്ഞു. ആ മറ്റേത് മാത്രം പറഞ്ഞാല് ഇപ്പത്തെ കാലത്ത് കുറച്ച് ആ പ്രശ്നമാവും. പക്ഷെ അവസാനം പറഞ്ഞ സെറ്റായി സത്യം. അല്ലേ? എന്തെങ്കിലും ഇപ്പോഴത്തെ കാലത്ത് അത് കേൾക്കാൻ പറ്റില്ല. ഇപ്പോഴത്തെ കാലത്ത് എടുത്തിട്ട് പ്രശ്നമാക്കും.